இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மளை பல விஷயத்துக்கு கேள்வி எழுப்புகிறது. முதலாவதாக, ஏரோது குழப்பம் அடைந்தது போல நாமும் குழப்பம் அடைகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் நம் வாழ்வில் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏரோது குழப்பம் அடைந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆசிரியரா, ஒரு நல்ல போர் வீரரா, இல்ல ஒரு சமுதாயத்தை காப்பாற்ற வந்தவரா, இல்லை நமது மீட்பரா என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். இரண்டாவதாக, நாம் அனைவரும் குழப்பம் அடைந்த மனநிலையில் உள்ளோம். ஏனென்றால் நாம் செய்த பாவம் நம்முடைய மனசாட்சி நம்மளை உறுத்துகிறது. ஏரோது திருமுழுக்கு யோவானை தலை வெட்டிய போது அவனுடைய மனசாட்சி அவனை உறுத்தியது. நம்முடைய பாவங்களும் நம் மனசாட்சியை உறுக்கும் போது நாம் ஒரு நல்ல பாவ சங்கீதம் செய்து நம் மனசாட்சியின் குரலை கேட்டு அதற்கு செவிமடுக்க வேண்டும். மூன்றாவதாக, இயேசுவின் திருவுள்ளத்துக்கு பணிந்து நடக்க வேண்டும். இயேசு யார் என்பதை நாம் உணர்ந்து அவருடைய திருவுள்ளத்தை அறிந்து கொண்டு நம் வாழ்வில் அதை நாம் மனமாற்றத்துடன் செய்து காட்ட வேண்டும். எனவே இன்று 3 வழியும் நாம் பின்பற்றும் போது ஆண்டவர் இயேசுவின் வழியில் நடப்போம். விண்ணகத்துக்குரிய வாழ்வை நாமும் அடைவோம். ஆமென்.